ஹாய் விவர்ஸ், இப்ப உலகம் முழுக்க எல்லா நாடுகளுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது குப்பைகள் தான். கடல்லையே ஆழமான பகுதியான மெரினா ட்ரென்ச்ல கூட இப்ப குப்பைகள் சேர்ந்துருச்சு. இதனால இந்த குப்பைகள் எல்லாம் எப்படி அழிக்கிறதுன்னு தெரியாம நிறைய நாடுகள் கஷ்டப்படுறாங்க. இந்த குப்பைகளை வேஸ்டா அழிக்காம மறுசுழற்சி பண்றதுக்காக இப்ப நிறைய புது நிறுவனங்கள் வந்திருக்கு. இந்த நிறுவனங்கள் எல்லாம் நம்ம குப்பைன்னு தூக்கி போடுற பொருட்களை வச்சு பல கோடிகளை சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி குப்பைகளை பணமா மாத்துற 5 நிறுவனங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது த்ரெட் அப். இதுக்கு முன்னாடி எல்லாம் பழைய துணிகளை ஏழை நாடுகள் மட்டும் தான் ரீயூஸ் பண்ணாங்க. மத்த நாடுகள்ல பழைய துணிகள் குப்பைகளா தான் சேர்ந்துச்சு. சில நாடுகள் இந்த துணிகளை மொத்தமா கொளுத்தி விடுறதுனால டாக்ஸிக் புகைகளும் காத்துல கலந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இப்ப அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகள்லயே பழைய துணிகளை ரீயூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கலிபோர்னியால இருக்கிற த்ரெட் அப்ங்கிற இந்த நிறுவனம் 170 லட்சத்துக்கும் அதிகமான பழைய துணிகளை ஆன்லைன்ல ரீசேல் பண்றாங்க. அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி யாரு வேணும்னாலும் இவங்க வெப்சைட்டுக்கு வந்து பழைய துணிகளை கம்மியான விலைக்கு வாங்கிக்கலாம். அதே மாதிரி பழைய துணியை வச்சிருக்கிறவங்க இவங்க கம்பெனிக்கு கொரியர்ல அனுப்பி பழைய துணிகளை விற்கவும் செய்யலாம். ஏஐ டெக்னாலஜி மூலமா இவங்க கிட்ட வர பழைய துணிகளை அது என்ன ட்ரெஸ், அதோட சைஸ் என்ன, பிராண்ட் என்னங்கறத கூட கிளியரா போட்டோ எடுத்து ஆன்லைன்ல சேல் பண்றாங்க. போன வருஷம் மட்டும் இவங்க 17 லட்சம் துணிகளை கஸ்டமர்ஸ்க்கு வித்திருக்காங்க. இவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான பழைய துணிகள் ஆன்லைன்ல வித்ததுனால இப்ப பழைய ஹேண்ட்பேக்ஸ், வாட்ச்களை கூட இவங்க வெப்சைட்ல விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால இந்த மாதிரி துணி குப்பைகள் ரொம்பவே குறையும்னு நம்புறாங்க. இதுக்கு அடுத்ததா நம்ம இந்தியாவுல இருக்கிற ஹேம்பர் சைக்கிள்ங்கிற நிறுவனம் பழைய துணிகளை ரீசைக்ளிங் பண்ணி புது துணிகளையே உருவாக்குற முயற்சியில இருக்காங்க. ஹாங்காங்ல இருக்கிற ஃப்ரீ கிளாக்ஸ்ங்கிற இந்த நிறுவனமும் பழைய துணிகளை மறுபடியும் மைக்ரோ ஃபேப்ரிக்கா மாத்தி புது துணிகளை தயாரிக்கிற முயற்சியில இருக்காங்க. அதனால ரொம்ப சீக்கிரமே துணிகள் இப்படி எல்லா இடங்கள்லயும் குப்பையா சேராது. அடுத்தது கிளாஸ் ரீசைக்ளிங். பிளாஸ்டிக் அடுத்ததா உலகம் முழுக்க அதிகமா குப்பையா இருக்கிறது இந்த கண்ணாடி பாட்டில்கள் தான். இதனால இந்த பாட்டில்களை இப்ப மண்ணா மாத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கண்ணாடி பாட்டில்கள் எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது மேக்ஸ் ஸ்டேட்ஸ், பிரான்சிகாங்கிற இவங்க 2 பேரும் கண்ணாடி பாட்டில்களை ஏன் நம்ம கலர் மண்ணுகளா மாத்த கூடாதுன்னு யோசிச்சிருக்காங்க. இவங்க இந்த கண்ணாடி பாட்டில்களை ரொம்பவும் பவுடரா அரைச்சு கலர் மண்ணுகளா மாத்துறாங்க. ஆரம்பத்துல விளையாட்டா ஆரம்பிச்ச இந்த கம்பெனி இப்போ ஒவ்வொரு வருஷமும் 100 டன்னுக்கும் அதிகமான குப்பையா கிடைக்கிற பாட்டில்களை கலர் பவுடரா அரைச்சு விக்கிறாங்க. இதே மாதிரி யூகேல இருக்கிற ரிப்பீட்ங்கிற இந்த நிறுவனம் கண்ணாடி பாட்டில்கள், பிளாஸ்டிக் பாட்டில்கள்னு எல்லா குப்பைகளையும் சின்ன சின்ன துகள்களா அரைச்சு இது கூட சில கெமிக்கல்ஸ கலந்து ஹைட்ராலிக் மிஷின்ல வச்சு பிரஸ் பண்ணி பிளேவுட், பர்னிச்சர்கள்னு நிறைய பொருட்களை செஞ்சு விக்கிறாங்க. பிளாஸ்டிக்ஸ்ல நிறைய வகையான பிளாஸ்டிக்கள் இருக்குது. இதுல HDPE2, PET1ங்கிற இந்த 2 வகையான பிளாஸ்டிக்கும் இயற்கைக்கு ரொம்பவே ஆபத்தானது. இத ரீசைக்ளிங்கும் பண்ண முடியாம இருந்துச்சு. ஆனா இந்த நிறுவனம் இந்த பிளாஸ்டிக்கையும் ஈஸியா ரீசைக்ளிங் பண்றாங்க. பெர்ஃப்யூம்கள் வர கடினமான கண்ணாடி பாட்டில்களை கூட இந்த கம்பெனி ஈஸியா ரீசைக்ளிங் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான பிளேவுட்களை தயாரிச்சு விக்கிறாங்க. அடுத்தது பாலிஸ்டிரீன். 1931ல ஆய்வாளர்கள் இந்த பாலிஸ்டிரீனை கண்டுபிடிக்கும் போது இது மனிதர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு எல்லாரும் நம்பினாங்க. ஏன்னா இந்த பாலிஸ்டிரீனை எல்லா ஷேப்லயும் ஈஸியா உருவாக்க முடியும். இது வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கும், தண்ணியும் லீக் ஆகாது. இதனால இது மனிதர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்பினாங்க. ஆனா இப்போ இது இயற்கைக்கு மிகப்பெரிய யமனா மாறி போயிருக்குது. பிளாஸ்டிக் ஈக்குவலா இந்த பாலிஸ்டிரீன் குப்பைகளும் எல்லா நாடுகள்லயும் குமிஞ்சு கிடக்குது. மெக்சிகோல இருக்கிற ஸ்டெரோஃபோம்ங்கிற இந்த நிறுவனம் இந்த பாலிஸ்டிரீன்களை ரீசைக்ளிங் பண்ணி போட்டோ ஃப்ரேம்ஸ்ல இருந்து சாப்பிடுற தட்டு, கப்புன்னு நிறைய பொருட்களை தயாரிச்சு விக்கிறாங்க. இவங்க இத முதல்ல பவுடரா அரைச்சு அதுக்கப்புறம் ஹீட் பண்ணி லிக்விட் ஃபார்முக்கு மாத்தி இத ரீசைக்ளிங் பண்றாங்க. அடுத்தது ஃபுட் வேஸ்ட் ரீசைக்ளிங். தினமும் உலகம் முழுக்க ஏகப்பட்ட உணவுப் பொருட்களை வேஸ்டா குப்பையில கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வேஸ்ட் ஆகிற உணவுப் பொருட்கள்ல இருந்து நிறைய யூஸ்ஃபுல்லான பொருட்களை தயாரிக்கிறாங்க. வீகன் லெதர்ங்கிற இந்த நிறுவனம் வேஸ்டா போற மாம்பழங்கள்ல இருந்து லெதர்களை தயாரிக்கிறாங்க. விலங்கு தோல்கள்ல இருந்து தான் இதுக்கு முன்னாடி லெதர்களை தயாரிச்சாங்க. ஆனா இவங்க மாம்பழத்தோட ரெசினை சேர்த்து இந்த வீகன் லெதரை தயாரிக்கிறாங்க. இந்த வீகன் லெதர்ல இருந்து ஷூக்கள், ஜாக்கெட்களை கூட இப்ப தயாரிச்சு விக்கிறாங்க. இதே மாதிரி அமெரிக்காவுல நிறைய அவகேடோ வேஸ்ட் ஆகுறதுனால இந்த அவகேடோகள்ல இருந்து ஸ்ட்ரா, ஸ்பூன், பேப்பர்களை கூட செஞ்சு விக்கிறாங்க. இத பாக்குறதுக்கு பிளாஸ்டிக் மாதிரி இருந்தாலும் இதனால இயற்கைக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. வெறும் 1 வருஷத்துக்குள்ளேயே இது இயற்கையாவே அழியவும் செஞ்சிடும். பிளாஸ்டிக் மாதிரி குப்பையா சேராது. இதுக்கு அடுத்ததா நம்ம இந்தியாவுல வேஸ்டா போற வாழை மரங்கள்ல இருந்து பெண்களுக்கான சானிட்டரி பேடுகளை தயாரிச்சு விக்கிறாங்க. இது நான் டாக்ஸிக் சானிட்டரி பேடுகள். வாழை மரங்களை இப்படி நாரா பிரிச்சு இதுங்களை அரைச்சு இப்படி பஞ்சுகளா மாத்துறாங்க. அதுக்கப்புறம் இந்த பஞ்சுல இருந்து சானிட்டரி பேடுகளை செய்யறாங்க.
இது பிளாஸ்டிக் சானிட்டரி பேடுகளை விட ஈஸியா மக்கி போய் அழியவும் செஞ்சிடும். இதே மாதிரி ஆப்பிரிக்கால இதே வாழை மரங்களை வச்சு கார்பெட், கால் மிதின்னு நிறைய பொருட்களை செஞ்சு விக்கிறாங்க. இதாவது பரவாயில்லங்க, நம்ம இந்தியாவுல இப்போ வேஸ்டா குப்பையில கொட்டுற காய்கறிகள், பழங்கள்ல இருந்து பயோகேஸ தயாரிக்கிறாங்க. ஹைதராபாத் மார்க்கெட்ல தினமும் டன் கணக்கான காய்கறி வேஸ்டுகள் குப்பையில வேஸ்டா போறத பார்த்துட்டு ஹவுஜா இன்ஜினியரிங் சர்வீஸ்ங்கிற நிறுவனம் இந்த காய்கறி பழங்கள்ல இருந்து பயோகேஸ தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல சின்னதா ஆரம்பிச்ச இந்த நிறுவனம் இப்போ தினமும் 800 குடும்பங்களுக்கு தேவையான கேஸ குப்பையில கொட்டுற இந்த காய்கறிகள்ல இருந்து தயாரிக்கிறாங்க. இதே மாதிரி நம்ம இந்தியா தான் இப்போ கரும்பு சக்கையில இருந்து அதிகமான யூஸ் அண்ட் த்ரோ பொருட்களை தயாரிக்கிறாங்க. கர்நாடகால இருக்கிற யாஷ் பக்காங்கிற நிறுவனம் நிறைய கரும்பு சக்கைகள் வேஸ்ட் ஆகுறத பார்த்துட்டு இந்த கரும்பு சக்கையில இருந்து யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்டுகளை தயாரிச்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிளாஸ்டிக் யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்டுகள்ல சாப்பிடுறத விட இந்த பிளேட்டுகள்ல சாப்பிடுறது ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால நிறைய பேர் இந்த பிளேட்டுகளை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இத குப்பையில போட்டாலும் வெறும் 90 நாள்லயே மக்கி போய் அழிஞ்சு போயிடும். பிளாஸ்டிக் மாதிரி பல வருடங்களுக்கு அழியாம இருந்து குப்பையா சேர்ந்துகிட்டே போகாது. நம்ம கடைசியா பார்க்க போறது ஃப்ரூட் சோப். பைனாப்பிள் உடைய தோல்ல இருந்து சோப், ஷாம்பு, பாடி வாஷ்னு நிறைய பொருட்களை இப்ப தயாரிச்சு விக்கிறாங்க. வியட்நாம்ல அதிகமா பைனாப்பிள்கள் விளையுது. இதோடைய தோல் எல்லாம் வேஸ்ட் ஆகுறத பார்த்து ஃபியூவா 3ங்கிற நிறுவனம் பைனாப்பிள் தோல்களை ஃபெர்மெண்டேஷன் பண்ணி இதுல இருந்து முதல்ல சோப்புகளை தயாரிச்சு வித்திருக்காங்க. சோப் தயாரிக்க ஆரம்பிச்சு இப்போ கிளீனர்களை கூட இந்த பைனாப்பிள் தோல்ல இருந்து தயாரிக்கிறாங்க. கெமிக்கல் கிளீனிங் ஸ்ப்ரேகளை பயன்படுத்துறதை விட அன்னாசி பழத்துல இருந்து தயாரிக்கிற இந்த கிளீனரை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லதுங்கிறதுனால நிறைய பேர் இதை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சு வேஸ்டா குப்பையில கொட்டிக்கிட்டு இருந்த அன்னாசி பழ தோல்ல இருந்து இப்ப இந்த நிறுவனம் பல கோடிகளை சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.